ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம போட போகிறது 100வது வீடியோ. இன்றைக்கி நம்ம வீட்டில் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு கேக் செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அண்ட் ஓரியோ பிஸ்கெட். ஃபர்ஸ்ட் 4 பிரெட் எடுத்து அவுட்டரில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஸ்கெட்டை பிரித்து தனியாக க்ரீம் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்கிறது சாக்லேட் ஃப்ளேவர். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சுகர். நம்ம 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஓரியோ பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக வர வரைக்கும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மில்க் ஊற்றிக்கலாம். மில்க் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் க்ரீம் கன்சிஸ்டன்சி வரும். க்ரீமியாக வர்றது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது நம்மளுக்கு க்ரீம் கிடச்சிருச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. இப்போது நம்மளுக்கு தேவையான க்ரீம் கிடச்சிருச்சு. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல சாக்லேட் கலரில் வந்திருக்கு. இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச ஓரியோ பிஸ்கெட்டோட க்ரீமில் மில்க் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சு ஒரு ப்ரெட்டாக எடுத்து லேயராக க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ப்ரெட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. 2 க்ரீமுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க தளபதி ஃபேனாக அந்த ஐ லவ் தளபதின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது லேயராக இதே மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. 4 ப்ரெட்டுக்கும் அப்ளை பண்ணுங்கள். டெக்கரேஷனுக்காக முந்திரி பாதாம் துருவி ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக. அவ்வளோதான், கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. டாடா, பாய் பாய்.